நம்மள வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க, நம்ம மேல ரொம்ப வந்து பிரியம் இருக்கிறவங்களுக்கு தான் நம்மள பத்தின ஒரு திங்கிங் இருக்கும். ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கும் பொழுது, அந்த பொருள அவங்களுக்கும் சேர்த்து வாங்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட வந்துட்டு அவங்க வந்துட்டு போவாங்க. வாங்கியும் தருவாங்க. அப்படிதான். அந்த மாரி நபர்கள்ல வந்துட்டு நான் வந்து சில பேர் வந்து பார்த்திருக்கேன். அதுல வந்து எங்களுடைய பழைய ஹவுஸ் ஓனர் ஒருத்தவங்க. அவங்களுக்கும் என்னுடைய பேர் தான். அவங்க பேரும் ரஹமத் நிஷா அக்கா. ஆ அவங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு போன வருடம் நோன்புக்குமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த நன்னாரி சர்பத்து, ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் இந்த பாதாம் பிசினி, ஜப்சா விதை இது எல்லாமே வந்து குடுத்தாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, இந்த முறையுமே வந்துட்டு எனக்காக ஒரு பேக் வந்துட்டு குடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ அவங்க வீட்ல வந்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அது குடுப்பாங்க. போன வருஷமும் அப்படிதான் குடுத்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் நானு. அப்போ இன்னும் உடல்நிலை ரொம்ப சரியில்லாத சூழ்நிலையில இருக்கும் பொழுது, எனக்கு அந்த 2 பாட்டில் அந்த இந்த மாதிரி ஜப்சா விதை, அந்த பாதாம் பிசின் எனக்கு பெருசாவே தெரிஞ்சுச்சு. அது என்னமோ தெரியல. அது ரூ. 10 இருந்தாலுமே, ஒருத்தர் வந்து அன்பா நமக்கு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதனுடைய அந்த ஃபீல் வந்து அத சொல்ல முடியாது. அது உணர்வு பூர்வமா தான் தெரியும். நம்ம எவ்வளவோ காசு குடுத்து வெளியில இருந்து வாங்குவோம். ஆனா, நமக்காக அன்பா ஒருத்தவங்க வந்து, உங்களுக்கு தான் குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ரொம்ப சந்தோஷத்த குடுக்கும். அந்த மாரி தான் எனக்கு போன வருஷமும் இருந்துச்சு. இந்த வருஷம் நான் நெனச்சிட்டு இருந்தேன் உண்மையிலேயே, ஆ அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? அப்படின்ற மாரி நெனச்சேன்னா பாத்துக்கோங்களேன். அப்படிதான் நெனச்சேன். ஆக்சுவலா ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நன்னாரி, ரோஸ் மில்க் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாதாம் பிசினி, ஜப்சா எல்லாமே இருக்கு. ஆனாலும் போன தடவ அவங்க குடுத்தாங்கல்ல, இந்த தடவ வந்துட்டு நம்ம ஞாபகம் இருக்குமா? அப்படிங்கிற மாரி தோணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பாத்தீங்கன்னா, நேத்து வந்துட்டு ஷாப்க்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து குடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம சேர்த்து வந்து இது எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். அதுதான் சொல்றேன். குடுக்கணுங்கிற அந்த மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா? அது பெரிய ஒரு இது. அதுவும் இந்த ரமலான் மாதத்துல பாத்தீங்கன்னா, நெறைய தானங்கள், தர்மங்கள் நெறைய வந்துட்டு குடுக்கணும். அதுதான் உண்மையான விஷயமே. ஸோ பாத்துட்டு இருக்கிற நீங்களுமே வந்துட்டு நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சது என்னவோ அத நீங்க செஞ்சு குடுங்க. உண்மையிலேயே எனக்கு முடியல. என்னுடைய சூழ்நிலை எனக்கு உள்ளத வந்து எனக்கு செஞ்சு சாப்பிடுறதுக்கே எனக்கு சங்கட்டமான சூழ்நிலையில தான் இருக்கேன். ஆனாலுமே நம்மளுக்காக வந்து இவ்வளவு பொருட்கள் வந்து வந்துருச்சு. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ்க்கும் வந்து இத நம்ம பகிர்ந்து குடுக்கணும். அவங்களுக்கும் நம்ம செஞ்சு குடுக்கணும். பரவால்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு, இப்ப நான் அவங்களுக்குமே வந்து சேர்ந்து வந்து எல்லாமே வந்து செஞ்சு குடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ சோ மச் ரஹ்மத் அக்கா. என்னுடைய பழைய ஹவுஸ் ஓனர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஒரு வீடியோ பிரசன்டேஷன் பிளஸ் என்னுடைய ஞாபகார்த்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்றேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க குடுத்ததெல்லாம் என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓமி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ். 6வது நாள் நோன்புக்கான வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் சஹருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 வாழைப்பழமும் ஒரே ஒரு பேரிச்சம்பழமும் சாப்பிட்டுட்டு நானும் என்னுடைய மகளும் வந்துட்டு நோன்பு வச்சுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அதுவே ஃபுல்ஃபில்லாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கான இது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிவாசல்லேருந்து நோன்பு கஞ்சி வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா வடை, ஸ்பெஷலான வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆம வடை அருமையாக காய்கறிகள், கோஸு, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே போட்டு சூப்பரான ஒரு வடை. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் வந்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஜூஸ் ரெசிபிஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்துட்டு ரோஸ் மில்க் வந்து கலந்துருந்தேன். ரோஸ் மில்கில் பாதாம் பிசினி அப்புறமா சப்ஜா விதை எல்லாத்தையுமே போட்டாச்சு. ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கலந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. அவங்க வந்ததும் வந்து அவங்களுக்கு கொடுத்து விடணும். பாப்பாவுக்கு என்னன்னே தெரியல, நோன்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருமல் இருந்தது. அது அப்படியே கண்டினியூஸாக இருக்குது. பாவம் அவளால் சில்லுன்னு எதுவுமே குடிக்க முடியலை. கொஞ்சமாக எடுத்துக்கூடி அப்படின்னு சொன்னால் கூட எடுத்துக்கிற மாட்டேங்கிறா. என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. மாத்திரையும் வந்துட்டு சகர் டைமிங்கில் போட தான் செய்கிறேன். ஆனாலும் அந்த இருமல் மட்டும் போகவே மாட்டேங்குது. குழந்தை வந்து இந்த நோம்பில் வந்து இந்த 6 நாளுமே பார்த்திங்கன்னா ஜூஸ் எதுவுமே குடிக்கல. சரி இன்னைக்காவது குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ஜூஸ் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அப்படியே வெளியிலவே வந்து எங்களுக்கு மட்டும் தனியாக வெளியில் வச்சாச்சு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதெல்லாம். எனக்கு வந்து இந்த சப்ஜா விதை போட்டு நிறைய குடித்தோன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ட்ரிங்க்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா கிர்ணிப்பழம், நன்னாரி, அதுக்கப்புறம் லெமன் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நோன்பு திறக்கிறதுக்கான நேரமும் வந்துருச்சு. இஃப்தாருக்கான நேரம். எல்லோரும் நல்லபடி உட்காந்து துவாக்கள் ஃபுல்லாக ஓதி முடிச்சுட்டு நோன்பு திறந்தோம். இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.